ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பாகிஸ்தானில் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடக்கும் ஆணவ கொலைகளுக்கு இதுவரை பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் தற்போது டிக்டாக் செயலியும் அதில் இணைந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் இது போன்ற குற்றங்களுக்கு எதிராக தீவிர போராட்டங்களை தூண்டியுள்ளது. பாகிஸ்தானில் சமீபத்தில் ஒரு தந்தை தன்னுடைய சொந்த மகளை சுட்டுக் கொன்ற சம்பவம் தான் தற்போது அங்கு பேசு பொருளாக மாறியுள்ளது. தான் பெற்ற மகளை கொல்லும் அளவிற்கு துணிந்ததற்கு பின்னணியில் டிக்டாக் செயலி இருப்பதாக கூறப்படுவது சர்ச்சையையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. டிக்டாக் செயலி பெரும் விவாதத்தையும் பல தடைகளையும் பெற்றிருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பயன்படுத்தியதற்காக சொந்த மகளை கொல்லும் அளவிற்கு சென்றிருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் பெருவாரியான மக்களின் மனநிலையாக உள்ளது. பாகிஸ்தானில் உள்ள மிக முக்கியமான நகரங்களில் ஒன்று ராவல்பிண்டி. தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு அருகில் உள்ள இந்த நகரத்தில் தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. 9ஆம் வகுப்பு படித்து வந்த தன்னுடைய 16 வயது மகள் தன் பேச்சை கேட்காமல் தொடர்ந்து டிக்டாக் செயலியை பயன்படுத்தி வந்ததற்காக அவளை சுட்டுக் கொன்றதாக அவரது தந்தை வாக்குமூலம் அளித்துள்ளார். தன்னுடைய மகள் டிக்டாக் செயலியை பயன்படுத்துவது தனக்கு பிடிக்கவில்லை என்றும் அதை அவரிடம் தான் பலமுறை சொல்லியும் அவர் கேட்காததால் அவரை சுட்டுக் கொன்றதாக தெரிவித்துள்ளார். ஒரு புறம் தந்தை தன்னுடைய மகளை கொலை செய்திருந்தாலும் மற்றொரு புறம் இந்த சதித்திட்டத்தில் அவரின் குடும்பத்தினருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த கொலை சம்பவத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த குடும்பமும் இது கொலை இல்லை, தங்களின் மகள் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்தனர். மேலும் தனது மகளை கொலை செய்துவிட்டு தந்தை தப்பிச் சென்று விட்டார். ஒட்டுமொத்த குடும்பமும் இது தற்கொலை என கூறினாலும் தந்தை திடீரென காணாமல் போனது போலீசாருக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. பல கட்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு போலீசார் தந்தையை கைது செய்தனர். தீவிர விசாரணைக்கு பிறகு அவரின் குடும்பம் இது கொலைதான் என்றும் தந்தை நான் தான் என் மகளை சுட்டுக் கொன்றேன் என ஒப்புக்கொண்டனர். தங்கள் மகள் டிக்டாக் செயலியை பயன்படுத்துவதன் மூலம் தங்கள் குடும்பத்தின் கௌரவம் பாதிக்கப்படுவதால் அவரின் தந்தை அவரை ஆணவ கொலை செய்ததாக போலீசார் கூறுகின்றனர். இதற்கெல்லாமா ஒரு குடும்பம் கௌரவம் பார்த்து தங்களின் மகளை கொலை செய்வார்கள் என நாம் கேட்கும் கேள்விக்கு இது ஒரு சாம்பிள் தான் என்றும் பாகிஸ்தானில் இது போன்ற சம்பவங்கள் மிக சாதாரணமாக நிகழ்கின்றன என பதில் வருகிறது. சாதியின் பெயரில் எப்படி இங்கு ஆணவ கொலை நடக்கிறதோ அதே போன்று குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற அங்கு ஆணவ கொலை நடக்கிறது. பாகிஸ்தானில் இப்படி நடக்கும் ஆணவ கொலைகளுக்கு பெரும்பாலும் பெண்களே பலியாகின்றனர். ஆணவ கொலைகளுக்கு பிற்போக்கான சிந்தனை முறைதான் மிக முக்கியமான காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இது போன்ற சம்பவங்களை யாராலும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. பாகிஸ்தானில் இது போன்ற ஆணவ கொலைகள் சாதாரணமாக நிகழ்வதாகவும் இது அரசிற்கு தீவிர நெருக்கடிகளை தருவதாகவும் ஆய்வுகள் சொல்கின்றன. பாகிஸ்தான் மனித உரிமை ஆணையத்தின் தரவுகளின்படி 2024ஆம் ஆண்டு மட்டும் சுமார் 346 ஆணவ கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. தோராயமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஆணவ கொலை நடக்கிறது. இது பதிவான எண்ணிக்கை மட்டும்தான். உண்மையில் ஒரு வருடத்திற்கு சுமார் 1000 ஆணவ கொலைகள் நடப்பதாக பல அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. டிக்டாக் செயலியை பயன்படுத்தியதற்காக தன் மகளை ஆணவ கொலை செய்த தந்தையில் தொடங்கி இன்னும் பல வெளிவராத சம்பவங்கள் வரை இதில் பெண்கள் தான் அதிகம் இறக்கின்றனர். மேலும் தற்போது சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் இளம் பெண்கள் அதிகம் குறிவைக்கப்படுவது அங்கு மேலும் பதற்றமான சூழலை உருவாக்கியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 17 வயது பெண்ணான சனா யூசப் இதே போன்றுதான் கொல்லப்பட்டார். யூசப் பாகிஸ்தானின் ஒரு டிக்டாக் பிரபலமாக இருந்தவர். 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் அவரை டிக்டாக்கில் பின்தொடர்ந்தனர். யூசப்பிற்கு நீதி கேட்டு பல பெண்கள் பாகிஸ்தானில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யூசப்பின் புகைப்படத்தை ஏந்தி போராடிய அவர்கள் பாகிஸ்தானில் பெண்களுக்கு எதிராக பெருகும் வன்முறையை ஒடுக்க வேண்டுமென கோஷம் எழுப்பினர். யூசப் டிக்டாக்கை தவறாக பயன்படுத்தவில்லை. அவருக்கு தெரிந்த தோல் பராமரிப்பு பொருட்களை மற்றவர்களிடம் பகிரவும் பாகிஸ்தானின் தொன்மையான ஆடைகளை பற்றி பேசவும் அவருக்கு பிடித்தமான சிற்றுண்டி சாலைகளை பற்றி பேசவும் தான் அவர் டிக்டாக் பயன்படுத்தி வந்தார். ஒருபுறம் இது போன்ற வன்முறைகளுக்கு எதிராக சட்டங்கள்
விதிகள் கடுமையாக்கப்படுகின்றன என அரசு தெரிவித்தாலும் மறுபுறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் ஆணவ கொலைகளும் தொடர்கதையாகி வருவது அங்கு மேலும் தீவிர போராட்டங்களை தூண்டியுள்ளது. பாகிஸ்தானில் பெண்களுக்கு எதிராக தொடரும் வன்முறை அங்கு நிலவும் தீவிர ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடு என மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பாகிஸ்தானில் உள்ள பெரும்பாலான குடும்பங்கள் தங்கள் வீட்டு பெண்கள் சுதந்திரமாக இயங்குவதில் விரும்புவதில்லை எனவும் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திருமணம் போன்ற விவகாரங்களில் பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கட்டுப்பாடு பெண்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கும் பொருந்தும் என்றும் மீறினால் அவர்கள் தாக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கின்றனர். இதன் சமீபத்திய எடுத்துக்காட்டுதான் டிக்டாக் பயன்படுத்தியதற்காக பெற்ற மகளையே தந்தை சுட்டுக் கொன்றது. டிக்டாக் மூலம் நிறைய பார்வையாளர்களும் வருமானமும் வருவதால் இந்த செயலி பாகிஸ்தான் பெண்களிடையே மிகவும் பிரபலமாகி வருகிறது. மறுபுறம் டிக்டாக்கில் பல விரும்பத்தகாத வீடியோக்கள் பதிவிடப்படுவதாகவும் அது பாகிஸ்தானில் உள்ள மத நடைமுறைக்கு எதிராக உள்ளதாகவும் தெரிவிக்கும் பாகிஸ்தான் அரசு இந்த செயலியை தடை செய்ய போவதாகவும் தெரிவித்து வருகிறது. இதற்கு முன்னர் பாகிஸ்தான் அரசு டிக்டாக் செயலியை பலமுறை தற்காலிகமாக தடை செய்திருப்பதும் பின்னர் அந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.